ஒரு ஜெர்மன் காரை எவ்வளவு அழகா பட்டெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வராரு. இங்க கூட ஒரு ஸ்வீட் கடையில பயங்கரமான கூட்டம். நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு மக்களே. போனா கிடையாது, பொழுது வந்தா வராது. நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் பிரைஸ் எல்லாம் கேட்டேன், எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு மக்களே. 20, 140 கடை போட்டிருப்பாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். மக்களே, பின்னாடி இருக்க கூட்டம் ப்ளஸ் என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மனியில் ரொம்ப ஃபேமஸான நம்ம காமாட்சி அம்மன் கோயில் தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து காரை பிளாக் பண்ணிட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த வாட்டி வந்து அதிகமான ஆட்கள் வருவாங்க, அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிறேன். சொன்ன மாதிரியே நிறைய கூட்டம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஹம் கோயில் திருவிழாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வாங்க மக்களே ஃபஸ்ட்டு கோயில் உள்ள போவோம். நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த கடைகள்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போவோம். ஹை ஹை, நல்லா இருக்கீங்க? அப்படியா, சரி சரி, நல்லா இருக்கீங்களா? சரி, அண்ணன் வந்து ரோஸ் மில்கா, சூப்பர், நல்லா இருக்கீங்களா? சரி சரி. பாருங்க, டபராவா ரோஸ் மில்க் காலி ஆகிட்டு இருக்கு. மோர் தானே, தண்ணி இதெல்லாம் இலவசம் தானே? வேணாம், இப்போ ஃபுல்லாக குடிச்சிட்டேன். தேங்க்யூ. கூட்டத்தை பார்த்தீங்களா? பாருங்க, ஒரு சைடு காவடி ஆட்டம். இன்று தேர் புறப்படும் பொழுது ஏராளமான சிதறு தேங்காய்கள் அங்கு அடுக்க இருக்கிறார். குவிக்கப்பட்ட சிதறு தேங்காய்கள் அங்கே உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த 3 மரங்களும் நீங்கள் அடித்து சிதற வைத்து வெண்மையான உங்களுடைய உள்ளத்தை அர்ப்பணிப்பது போல இறைவிக்கு நீங்கள் ஆலய குருக்கள் கூறியது போல் கற்பூரச்சட்டி பாச்சம்பு எடுப்பவர்கள் அறிவிப்பு நிலையத்தை தாண்டி தெற்கு வீதிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும். அகட்டினை துளங்கி ஏரம்ப காக்க, பக்கம் 2ஐயும் தராதர காக்க, திருட்டத்தை பாவம் நீக்கும் விக்கினகரன் காக்க, விலங்கிலிங்கம் வியாழ ஊடனம் காக்க, தக்குயம் தன்னை வக்கிற தொண்டர் காக்க, சகனத்தை அள்ளல் உக்கணவன் காக்க, ஊருமை மங்களமூர்த்தி வந்து காக்க, கபாயுவின் கசகண்ணன் காக்க, தர்வாயுதர் காக்க, வென்று சேவிதன் கவிதர் காக்க, கரியாதி எல்லாம் விகடர் காக்க என்று இவ்வாறு இதுதனை முக்காலமும் மோதினன் என்பால் இடையூறு ஒன்றும் வந்ததா முனிவர்கள் அறிவித்தால் யாரோ ஓதினாலும். நிறைய கடைகள், சூப்பர் மார்க்கெட் எல்லாருமே வந்து இங்கே வந்து தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டு பக்தர்கள் கொடுத்துருக்காங்க. மோர் கொடுங்கண்ணா, தேங்க்யூண்ணா. மக்களே, இத பாருங்க, ஒரு ஜெர்மன் காரை எவ்வளவு அழகா பட்டெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வராரு. Hi brother, your name? My name is Jonas. Okay, so this is the first time you are coming to this temple? It's the second time. Seeing so much of people and our culture, how do you feel? I feel very good. I appreciate a lot that I can be here. Okay. Thank you so much, man. Thank you. Yeah. சூப்பரான கோயில் திருவிழால குவானா அவங்களை சந்திச்சேன். குவானா, how are you? I'm pretty good. So you are from Germany or Netherlands? From Germany. Germany. Yeah. How long you are staying here? Since Oh, you are born here. 9. Born in England. Born in England.
மக்களே, நிறைய வித்தியாசமான கடைகள், சூப்பரான கடைகளை பார்க்க முடியுது. இந்த பாருங்க, இங்க கூட ஒரு ஸ்வீட் கடையில பயங்கரமான கூட்டம். லட்டு, அல்வாலாம் வித்துட்டு இருக்காங்க. மிச்சரு. எப்பவுமே இந்த மாதிரி கோயில் திருவிழால ஹைலைட் வந்து நம்ம மாம்பழம் அண்ணன் தான். அண்ணன் வந்து 2 கிலோ 3 கிலோ மாம்பழத்தை வந்து 8 யூரோ 10 யூரோன்னு சொல்லிட்டு ஹோல்சேல்ல தள்ளி விடுவாப்புல. ஸோ எப்பவுமே இங்க பயங்கரமான கூட்டம் இருக்கும். இவருக்குனே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. மக்களே, இந்த சூப்பரான கோயில் திருவிழால இந்த ஊரை சார்ந்த கெவினை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசுவோம். கெவின், this is the first time you are coming to this temple? Second time. Okay. How is your experience so far about our culture and so many shops? How do you feel? I haven't seen much. So last time I was here, I've only come to get some food. Okay. But now I'm curious and see what's going to happen. Oh, okay. You are yet to explore. Yeah, Okay. Thank you, man. Thank you so much. no problem. அங்காங்கே நடைபெறுகின்ற பூரண கும்பத்தோடு அவனை ஏற்றி வழிபட்டு இந்த அர்ச்சனைகளை செய்யுங்கள். தேர் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு மக்களே. எவ்வளவு கூட்டம் பாருங்க. தேர் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இங்கே வந்தது போல அடிக்கடி வந்து என்னிடம் ஃபுல்லா நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு நின்று வரணும் இல்லையா, இதே மாதிரி நின்று பூஜை பண்றாங்க. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் சாமிலாம் வேற வருது. டாப்ல மெயினான சாமி இருக்காப்புல பூஜை பண்ணிக்கிட்டு. இந்த அன்னதானம் சாப்பிடுவது என்பது பூஜையின் ஒரு அர்த்தம். தயவு செய்து வருஷை இருந்து பக்தியோடு சென்று அன்னதானத்தை பெற்று நீங்களும் மக்களே, பின்னாடி போலீஸ்காரங்க இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், இவ்வளவு கூட்டம் வருது, காலையில இருந்து வெயில்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவமா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவர் சொல்றதை கேட்டு. Ma'am, your name? I'm Gita. Geeta. So how do you feel seeing so much of people and many stalls over here? I love it. It's really cool. Very interesting. I'm learning a lot, so I love it. Thank you so much, ma'am. Thank you. மக்களே, சாமி உருவத்தை பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே ஏகப்பட்ட கடைகள் ப்ளஸ் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாண்டிஸ் கடையில் எப்பவும் போல் பயங்கரமான கூட்டம் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஒரு துணி கடை, அப்புறம் டிஎஸ் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டு, பாத்திரம் சாரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கேட்டேன், எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே. அதான் பயங்கரமான கூட்டம். பாருங்கள், அன்னதானத்தை வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் 10 யூரோ. கேஜி இம்போர்ட்டர்ஸ். எப்படியும் ஒரு 120 140 கடை போட்டிருப்பாங்க. எல்லா கடையிலுமே பயங்கரமான கூட்டம். இந்த கடையில் பாருங்க, பிஎஸ் பவன் அண்ணாச்சி கடையில் பயங்கரமான கூட்டம். நம்ம கலைநிதி அக்கா வந்து சிம் கார்டு வித்துட்டு இருக்காங்க. அக்கா, எப்படி போகுது சிம் கார்டு வியாபாரம்? நல்லா போயிட்டு இருக்கா? எத்தனை சிம் கார்டு வித்தீங்க? அப்படியா? சரிக்கா. மிக்ஸி எவ்வளோ? 80 ரூபா. இந்த டைலாக் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. தமிழ் டிவி 99 யூரோக்கு 14 மாதம் தாரம். ஃப்ரீ கிஃப்ட். போனா கிடையாது, பொழுது வந்தா வராது. நடுங்கோ, நல்லா நடுங்கோ. மேடம், எப்படி இருக்கீங்க? புடவையில செம்ம அழகா இருக்கீங்க. மற்றங்களா? உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. பாருங்க, நான் கரெக்டாக ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி வந்தேன். அப்பவும் கூட்டம் இருந்தது. இப்போவும் வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க கூட்டம். களைச்சி போனோம் ஐயா மயங்குள்ள போனோம் சாப்பாடு.
என்னென்னலாம் இருக்குண்ணே? ரைஸ், மரக்கறி, பருப்பு சூப்பர். மற்றது அப்பளம். ஓ ஓகே, சூப்பர் சூப்பர். போன வருஷம் இருந்த கடைகள் ஒரு சில பேர் இந்த வருஷம் போடல. இந்த வருஷம் நிறைய புது கடைகள் வந்திருக்கு. இதோ இங்க பாருங்க, பனானா லீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்காங்க. பானிபூரி, பாவ் பஜ்ஜி, பைனாப்பிள். சத்யாஸ் கேட்டரிங் அக்கா வந்து என் பேரு நம்ம ஆர்டர் பண்ண தோசை வரப்போகுது. அக்கா எவ்வளோக்கா ஒரு தோசை? இல்லை இல்லை, நீங்கள் துட்டு வாங்கணும். எவ்வளோ சொல்லுங்க? 9 ரூபாவா? சரி பாருங்க, 10 ரூபா புடவை. புடவை வந்து 10 ரூபா. ஆமாம், அது போட்டுருங்க. அண்ணா இந்த புடவைலாம் 10 ரூபாவா? ஆ சில்லி மிக்ஸ் கேட்ரிங், சில்லி மிக்ஸ் கேட்ரிங். இங்கேயும் வந்து நல்ல கூட்டம். வணக்கம். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லா இருக்கேன். குளம் தமிழன். ஆமாண்ணா. பார்க்கணும், அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. சரிண்ணா, ரைட்ண்ணா. பாருங்க மக்களே, நவரவே முடியல, பயங்கரமான கூட்டம். மஞ்சு மிட்டாயி பாருங்க மக்களே, நவரவே முடியல, பயங்கரமான கூட்டம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை சந்திச்சேன். வணக்கம். வணக்கம். என்னப்பா அது? என்ன ரெடி ஆகுது? வடையா?